நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சிக்கன் வாட்டர் கிரேவி. அதாவது என்னென்னா இந்த குழம்பு சால்னா மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா சிக்கன் நான் 4 கிலோ எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, மிளகாத்தூள், சீரகம், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/4 மூடி தேங்காய், சோம்பு கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், பட்டை, கொஞ்சமாக கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு நம்ம இதையே வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது எல்லாத்தையுமே நம்ம லைட்டாக வறுத்துட்டு அரைச்சிருவோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடாய் வச்சுட்டோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் இதை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அதே மாதிரி சீரகம், மிளகு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு தக்காளி நம்ம யூஸ் பண்ணால் போதும், நிறைய போட வேண்டாம். அது சின்னதாக இருந்தால் போதும். இதை நம்ம நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிட்டோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தேங்காய், சோம்பு, பட்டை இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் பாதி கருவேப்பிலையும் போட்டு அரைக்கணும் வாசத்துக்கு. இப்போ நம்ம மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கடாய் வச்சுட்டோம். இப்போ நம்ம கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இது ரெண்டையுமே போட்டு நம்ம நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ வறுத்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா வெறும் எலும்பு தான் அதிகமாக இருக்குது. இது போன் கிரேவி மாதிரி தான். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இன்னுமே நிறையா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணணும். நார்மலாக நம்ம கிரேவியில் நிறையா தேங்காய் போட்டு தான் செய்வோம். இதில் என்னென்னா தேங்காய் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பெரிய வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சிலருக்கு தேவை சின்ன வெங்காயம் ஆட் பண்ணணும்னா நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது என்னென்னா உங்களுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும் குழம்பு. இது இடியாப்பம், சப்பாத்திக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இது தண்ணி குழம்பு தான். இதுவே நம்ம நல்லா திக்காக வேணும்னா தேங்காயும் சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி கிரேவி மாதிரி வச்சுருக்கிறதுனால இந்தளவு போதும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் வாட்டர் கிரேவி ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள்.